ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமான இந்த 10ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை நேரத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த 9 மாதங்களும் சிலுவை சுமந்த கோவில் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் சுமந்து வந்தார். ஆகவேதான் நாம் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் 9 மாதங்கள் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்ல இருப்பினும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட இந்த 10ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைக்கிற நமக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் தேவ ஜனங்களை நடத்துவதற்கு, ஊழியங்களை திறம்பட செய்வதற்கு, விசுவாச பிள்ளைகள் ஸ்திரப்படுவதற்கு தேவன் வாக்குத்தத்தங்களை இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த 10ஆம் மாதம் நமக்கு தேவன் செய்கிற வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். இந்த 10ஆம் மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்கிற வாக்குத்தத்தம், உன் காரியத்தை தேவனாகிய நான் வாய்க்கப்படுவேன். உன் குடும்ப காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவாராம். உங்கள் பிள்ளைகளின் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராம். ஒருவேளை 9 மாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டவரிடத்திலே அது கிடைக்காமல் போனதினால் சோர்ந்து போய் நிற்கலாம், வாடி போய் நீங்கள் நிற்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பரலோகத்திலிருந்து தேவனின் இந்த மாதம் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, என் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரியே, உனக்கு நான் செய்கிற ஒரு அற்புதம் என்னவென்றால், உன்னுடைய காரியத்தை நான் வாய்க்க பண்ணுகிறேன். உன் குடும்ப காரியத்தை நான் வாய்க்கப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்கள், உன் காரியத்தை நான் வாய்க்கப்படுவேன். உன்னுடைய காரியத்தை நான் வாய்க்கப்படுவேன். யோபு பக்தன் சொல்லும் பொழுது, யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் அவன் எத்தனையோ காரியங்களை இழந்து நின்றான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார் என்று. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த அருமையான மாதம், 10வது மாதம், பரலோகத்தின் தேவன் உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் அப்படியே உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், சந்தோஷமாயிருங்கள். எப்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு காரியம் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், என் காரியத்தை அவர் வாய்க்க பண்ண போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தேவன் நிச்சயமாகவே அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற தூரத்தில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல செய்தியை தேவன் அனுப்பி தருகிறார். அந்த செய்தி, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பல மாதங்களாக ஒரு பலவீனம் இருந்திருக்கலாம், ஒரு சுடுவீனம் இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த சமாதானம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த 10ஆம் மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன். உனக்கு பரிபூர்ணமான சமாதானத்தை உண்டாக்க போகிறேன். உனக்கு நான் சுகத்தை உண்டாக்க தரப்போகிறேன். உனக்குடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்திற்கு பதிலாக பலத்தை நான் கட்டிட போகிறேன் என்று. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது,
உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் எப்பொழுது நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆசா என்கிறதான ஒரு மனிதன் இருந்தார். ராஜாவாய் இருக்கிற அவன் தன்னுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தரை தேடினான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1 to 8 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது தேவனை தேடினான். தேவனை தேடுகிற மனிதனுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த மாதம் உங்கள் காரியம் வாய்க்க போகிறது. ஆசா ராஜாவுக்கு வாய்க்க பண்ணின கர்த்தர் உங்களுக்கும் அதை வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய நாட்களில் சகரியா என்கிற ஒரு ஊழியக்காரன் இருந்த நாட்களில் உசியா ராஜா கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடும்போது கர்த்தர் அவன் காரியங்கள் அத்தனையும் வாய்க்க பண்ணினார். அப்படி என்றால் நம்முடைய காரியம் வாய்ப்பதற்கு ஆண்டவர் செய்கிற சுலபமான வழி, என்னை தேடுங்கள், என் சமூகத்தை நாடுங்கள், என் ஆலயத்தின் தேடுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உசியாவினுடைய காரியத்தை தேவனே வாய்க்க பண்ணினார். ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாக்களின் காரியங்கள் வாய்த்தது, உங்கள் காரியங்கள் வாய்க்காதா? நிச்சயம் வாய்க்கும். ஒருவேளை நாம் பலதரப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு இருந்திருக்கலாம், அல்லது ஒரு வேளை நாம் துக்கப்பட்டு கலங்கி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் இந்த 10ஆம் மாதத்தில் பரலோகத்திலிருந்து இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறபடினால் நிச்சயமாக ஆணித்தரமாக உறுதியாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் காரியம் வாய்க்கும். உங்கள் காரியம் வாய்க்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை, உன் எதிர்காலத்தை, நீ செய்கிற தொழிலை, நீ செய்கிற ஊழியத்தை என்னிடத்தில் ஒப்புவித்து. ஆண்டவர் சொல்லுகிறார், சில நேரத்தில் நாம் காரியங்கள் கைக்கூடி வராததற்கான காரணத்தை தேடுவோம். அதற்கு நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் ஒப்புவி, என்னிடத்தில் ஒப்புவித்து. 2வது தேவன் சொல்கிறார், என்மேல் நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையாயிரு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, நம்முடைய குடும்பங்களில் பாருங்கள், பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை 20 ஆண்டு 25 ஆண்டுகள் நம்முடைய வீட்டிலே வளர்த்துகிறோம். 25 நாட்களுக்கு முன்பு வருகிறதான தூரத்தில் இருந்து வருகிற மணமகன் மேல் நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய மகளை அவர்களுக்கு ஒப்புவிக்கிறோம். இதுதான் தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறது. முன்பின் தெரியாத, அவருடைய பின்பலம் தெரியாத அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வழியை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் எதிர்காலத்தை என்னிடத்திலே ஒப்புவித்து என்மேல் நம்பிக்கையாயிரு, நானே உன் காரியத்தை வாய்க்கப்படுவேன். ஆக இந்த 10ஆம் மாதம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்கப்படுவார். உன் குடும்ப காரியம் வாய்க்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் கைகூடி வரும். உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். உங்கள் கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாறும். உங்கள் புலம்பலி நாட்கள் முடிவுக்கு வரும். பரலோகத்தின் தேவன் குறைவை நிறைவாக்குவார். அற்புதத்தை எதிர்பாருங்கள். பரலோகத்தின் தேவன் நிச்சயமாகவே இந்த 10ஆம் மாதம்
உங்கள் காரியத்தை வாய்க்கச் செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறிய ஜெபம் செய்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற, நேரடியாய் கேட்கிற, இந்த ஆண்டவரை யூடியூப் சேனல் வழியாக கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளின் காரியங்கள் வாய்ப்பதாக. ஒருவேளை உண்மை அறியாத பிள்ளைகள் கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் அவருடைய எதிர்பார்ப்புகள் கைக்கூடி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. இந்த வார்த்தையை கேட்கும் போது அவர்கள் சரீரத்தில் பலவீனங்கள் மாறட்டும், மறையட்டும், அற்புதங்களை செய்யும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.